கிறிஸ்துக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பரம ஆசீர்வாத சத்தியத்துல என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா, இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த வாத நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது எந்த வாத நோய் அப்படின்னு தெரியுமா? வேற எந்த வாதமும் இல்லை. எல்லாரும், அதாவது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற எந்த வாதம்னா ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிகவும் புனிதமான ஒரு மகிமையான ஒரு சொல்ங்கிறத விட உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள தேவனிடமிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு ஜீவனுள்ள ஒரு மகிமையான நமக்கு கிடைக்கிற ஒரு அவருடைய சித்தப்படி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மகிமையான இந்த ஒரு கிருபையுள்ள இந்த விஷயத்தை, அதாவது ஆசீர்வாதத்தை இன்று நம்மில் பல பேர் எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கவாதம் வந்த அளவுக்கு. பக்கவாதம்னா என்னென்னா, ஏதோ ஒரு கையோ ஏதோ ஒரு காலோ இல்லை 2 கையோ 2 காலோ செயல்படாமல் போகிறது பேர் தான் பக்கவாதம்னு சொல்லுவாங்க. இன்று நம்மில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய ஆத்மா செயல் இழந்து இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, அவர்கள் இந்த ஒரு மகிமையான விஷயத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, தேவனிடம் வர்ற ஆசீர்வாதத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறான நோக்கத்தோட அதை தனக்கு ஏற்ற மாதிரி, சுய தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, சுய சிந்தைக்கு ஏற்ற மாதிரி, என்னென்ன இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைப்படுதோ அதையெல்லாம் சேர்த்து வச்சு அதை எல்லாத்தையும் எந்த மாதிரினா தனக்கு என்ன இஷ்டம். ஒவ்வொரு மனிதனும், அதாவது ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறத விட எல்லா கிறிஸ்தவர்களும் கிடையாது, பெரும்பாலானோர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, தனக்கு என்ன இந்த உலகத்தில் கிடைக்குதோ, எவ்வளவு தூரம் உயர்த்தப்படுகிறார்களோ, அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு மீறி எதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட விடாப்பிடியா இந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல் வந்து சேரட்டும் அப்படின்ட்டு ஒரு கண்மூடித்தனமாக அவ்வளவு மகிமையான விஷயத்தை அவர்கிட்டருந்து அவருடைய சித்தப்படி வர்றதை விட்டுட்டு தங்களுடைய சிந்தைக்கேற்ற மாதிரி அவர்கிட்டருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை வைத்து, எப்படி சொல்லலாம்னா, அதை வைத்து வஞ்சித்து கொள்ளும் அளவுக்கு இந்த ஆசீர்வாதம், அதாவது எந்த ஆசீர்வாதம்னா அவர்கள் எடுத்துக்கொண்ட அர்த்தத்தின்படி இருக்கிற ஆசீர்வாதம், அப்படி அவருடைய ஆத்துமாவை செயலிழக்க வைத்து, எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறப்ப, தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். அந்த அறிகிற அறிவை தேடாமல், அதை பற்றி உணராமல் அந்த ஆத்மா முழுமையாக என்ன ஆயிடுச்சு, செயலிழந்து இந்த ஆசீர்வாதத்தை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து தவறான ஒரு கருத்துக்களை விதைத்து மக்களிடம் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, வாதம்ங்கிற அளவுக்கு ஒரு நோய் மாதிரி எல்லாரையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்ம விழாமல் நம்ம பாதுகாக்கணும். நம்ம எது உண்மையிலே தேவன்கிட்டருந்து வருகிறது, எது உண்மையான ஆசீர்வாதம், எதையெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சரி, இப்போ அதையுமே பார்க்கலாமே. இப்போ எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது, வாதம்தான். வாதம்னா என்னென்னா, அது ஒரு நோய் மாதிரி. எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்களுடைய ஆத்மாக்களை என்ன ஆயிடுச்சு, செயலிழக்க வச்சிருச்சு. அவரை அறிகிற அறிவை விட்டு உலகத்தில் வாழ்றதுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அதை தான் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஆசீர்வாதம் கிடையாது, பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். இதை சொல்லும்போதே எவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவரை உணரக்கூடிய ஒரு அழகான ஒரு அருமையான வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப
சாதாரணமாக ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். உண்மையிலே அப்போ ஆசீர்வாதம், தேவன்கிட்டருந்து வர ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, முதலாவது அது பரலோகத்துக்கு நம்மை அதாவது பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி நம்மை அவரோடு ஐக்கியப்படுவதற்கு எதெல்லாம் நமக்கு ஆதாயமாக்கி அதாவது அவரோடு சேர்ந்து ஐக்கியமாவதற்கு எதெல்லாம் நமக்கு உதவி செய்யுதோ, எந்த விஷயங்களோ, எந்த சூழ்நிலைகளோ, எந்த பொருட்களோ, எதுனாலும் சரி, எதெல்லாம் அவரோடு ஐக்கியமாவதற்கு எதை அவர் நடத்துகிறாரோ அது ஆசீர்வாதம். இது பரம அழைப்புக்கு நம்மை அவரோடு இணைப்பதற்கு என்னென்னலாம் கொடுக்கிறாரோ அது ஆசீர்வாதமான விஷயங்கள். அடுத்தது, இந்த உலக பிரகாரமான விஷயங்களே இப்போ ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அது ஆசீர்வாதம் சொன்னால் கூட எல்லா விஷயங்களையும் அது ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடாது. அதுவுமே ஒரு இடத்துல அவர் சொல்லாரு, அநீதியான உலகப் பொருளை கொண்டு நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த உலகத்தில் உள்ளதை எப்படி சொல்கிறாரு, அநீதியான உலகப் பொருள்னு சொல்கிறார். அப்போ அதை நம்ம ஆசீர்வாதம்னு நம்ம கணக்கில் வைக்க முடியாது. எப்படி அதை கணக்கில் வைக்கலாம் அப்படின்னா, எது நமக்கு இந்த உலகத்துக்குள்ள வாழ்கிறதுக்கு எது நமக்கு தேவையாக இருக்கிறதோ அதை நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அருள் செய்கிறார். ஆனால் அதையே முழுமையாக ஆசீர்வாதம் சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு தேவனை தேடி வருகிறவர்கள், உண்மையாகவே தேடணும்னு வர்றவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு வர்றவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை போலியான அர்த்தத்தோடு இந்த மகிமையான வார்த்தையை போட்டு அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆயிடுறாங்கன்னா, அவர்களும் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். அதனால உண்மையிலேயே ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் அவரோடு ஐக்கியமாவதற்கு, அந்த அழைப்புக்கு நம்மளை கூட்டிக் கொண்டு போவதற்கு, நாம் மனவாட்டி ஆவதற்கு எதையெல்லாம் அவர் தருகிறாரோ அதில் மிகவும் பிரதானமானது அவருடைய ஆவி, அந்த பரிசுத்தாவி. அதுதான் இருக்கிறதுலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இது முன்னமே நமக்கு அருளப்படவில்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரோ அதுக்கப்புறம்தான் அருளப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், கண்ணோக்கி பார்த்து அதை தான் நம்ம என்ன பண்ணணும், தேடணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆசீர்வாத கூட்டம் சொல்லி போடுறோம், ஆசீர்வாத ஜெபம் சொல்லி ஓடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்கிறத நினச்சிக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறோம், அது பின்னால் ஓடுறோம். ஆனால் உண்மையிலேயே அது ஆசீர்வாதம் கிடையாது. அது இந்த உலகத்துக்கு நமக்கு வாழ்கிறதுக்கு தேவையான வளங்களை மட்டும் தேவன் கொடுப்பாரே ஒழிய, அளவுக்கு மீறி நமக்கு என்ன ஆகணும்னு தேவையில்லை, அது வளரணும்னு அவசியம் கிடையாது. அது இந்த உலகத்தில் உள்ளது அளவுக்கு மீறி நமக்கு வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிசாசுடைய குணம்தான் வரும். அது வேற ஒன்றும் இல்லை, பெருமையான குணம்தான் வரும். அப்போ பெருமையான குணத்தை வளர வைப்பதற்கு ஏதுவானதை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேவன் இந்த உலகத்திற்கு நம்ம என்ன வாழ்வதற்கு நமக்கு என்ன தந்துள்ளாரோ அதை வளங்களாக இருக்கலாம். அது அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணலாம், உதவி செய்யலாம். ஆனால் முழுமையான ஆசீர்வாதம், முழுமையாகவே அந்த ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரம அழைப்புக்கு தேவனோடு நாம் ஐக்கியமாவதற்கு, கிறிஸ்துவின் சாயலாக மறுரூபமாவதற்கு நமக்கு எதெல்லாம் அவர் கொடுக்குறாரோ அதுதான் ஆசீர்வாதம். அதில் மிக பிரதான ஆசீர்வாதம் பரிசுத்தாவியானவர். அவருடைய ஆவியை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறார். இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஆசீர்வாத ஜெபம், ஆசீர்வாத கூட்டம், ஆசீர்வாதம், உங்கள் மேல் தேவன் ஆசீர்வதிப்பாராக அப்படின்ட்டு சொல்லி சொல்லி சொல்லி, இது உங்களுக்கு இந்த வருஷத்துல இது கிடைக்கலையா, அடுத்த வருஷத்துல தேவன் உங்களை ஆசீர்வச்சு அதை கொடுப்பார், இதை கொடுப்பாரு, இந்த வருஷத்துல குழந்தை இல்லையா, குழந்தைய உங்களுக்கு ஆசீர்வச்சு கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி, இப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவர்களை பாதித்த வாதமாக மாறிவிட்டது. அப்படி மாறினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒவ்வொருத்தவருடைய ஆத்துமாக்கள் செயலிழந்து
இந்த உலகத்தை பற்றியே நினைக்கக்கூடிய நினைவாக மாறிவிட்டது. அதனால் இந்த மாதிரி ஒரு சிந்தையில் நம்ம போகாமல், இந்த மாதிரி ஒரு வாதத்துக்குள்ள, அதாவது இந்த வாத நோயில் நம்ம அகப்படாமல், உண்மையான தேவ ஆசீர்வாதத்தோடு அவருடைய வார்த்தையை கண்டறிந்து அதை தேடி அதை தியானித்து அவரோடு ஐக்கியமாகி அவருடைய ஒரே பேரான குமாரனோடு நாம் அவருடைய மனவாட்டியாக நாம் மாறணும். இதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். இதை விட்டுட்டு மற்ற எந்த இடத்துலையும் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்தால் இந்த மகிமையான வார்த்தை என்றைக்கும் மகிமையாகவே இருக்கும். அடுத்த பரம ஆசீர்வாத சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.